மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் மந்தன்காட் தாலுகாவில் புதிதாக கட்டப்பட்ட நீதிமன்ற கட்டிட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் சொந்த ஊரான இங்கு நீதிமன்றம் கட்டப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அமைதியான காலத்திலும் போர்க்காலத்திலும் நமது நாடு ஒற்றுமையாக வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்றும், நாம் அவசரநிலை பிரகடனத்தை கூட சந்தித்திருக்கிறோம், ஆனாலும் நமது நாடு ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் உள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அதற்கு சட்டமேதை அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டமே காரணம் என்றும், நெருக்கடியில் உள்ள அண்டை நாடுகளிலிருந்து நம்மை பிரித்து காட்டியது அதுதான் என்றும் கூறினார். தாம் 22 ஆண்டுகளாக நீதிபதியாக இருந்து நீதியை பரவலாக்க பாடுபட்டதாகவும், நீதித்துறை உள்கட்டமைப்பு திட்டங்கள் முடிக்கப்படுவதை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மும்பை உயர்நீதிமன்ற கோலாப்பூர் கிளையில் 2 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்ட நீதிமன்ற கட்டடம் தனக்கு மிகுந்த திருப்தியை தருவதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் மந்தன்காட் தாலுகாவில் புதிதாக கட்டப்பட்ட நீதிமன்ற கட்டிட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் சொந்த ஊரான இங்கு நீதிமன்றம் கட்டப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அமைதியான காலத்திலும் போர்க்காலத்திலும் நமது நாடு ஒற்றுமையாக வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்றும், நாம் அவசரநிலை பிரகடனத்தை கூட சந்தித்திருக்கிறோம், ஆனாலும் நமது நாடு ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் உள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அதற்கு சட்டமேதை அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டமே காரணம் என்றும், நெருக்கடியில் உள்ள அண்டை நாடுகளிலிருந்து நம்மை பிரித்து காட்டியது அதுதான் என்றும் கூறினார். தாம் 22 ஆண்டுகளாக நீதிபதியாக இருந்து நீதியை பரவலாக்க பாடுபட்டதாகவும், நீதித்துறை உள்கட்டமைப்பு திட்டங்கள் முடிக்கப்படுவதை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மும்பை உயர்நீதிமன்ற கோலாப்பூர் கிளையில் 2 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்ட நீதிமன்ற கட்டடம் தனக்கு மிகுந்த திருப்தியை தருவதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கூறினார்.